இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி இஸ்லாமிய வரலாற்றில் யுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பல இஸ்லாமிய அழைப்பாளர்கள் மிக தெளிவாக எங்களினுடைய தலைமுறை இருக்க வேண்டும், பல முறை நாம் கூறுவதுண்டு, இறை மறுப்பாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்களினுடைய வாதத்தை நாங்கள் சுருக்குவோம் என்று சொன்னால் இதைவிட ஒரு மோசடி இந்த இஸ்லாத்தில் எதுவும் இல்லை. இறை மறுப்பாளர்கள் திருப்தி அடைய வேண்டும். பல சகோதரர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் செய்ததெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள், தங்களையும் தங்கள் நிலங்களையும் பாதுகாப்பதற்கு வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள், வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் யுத்தம் செய்யப்படவில்லை என்பதை போன்ற நவீன வார்த்தைகள் இன்றைய ஐரோப்பியாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு முஸ்லிம்களை விமர்சிக்கிறார்களே, குர்ஆனை விமர்சிக்கிறார்களே, முஸ்லிம்கள் எல்லாம் ஜிஹாதிகள் என்பதாக, முஸ்லிம்கள் எல்லாம் நாடை வேட்டையாடினார்கள் என்பதாக, ஒரு கையில் வேதத்தையும் மறு கையில் ஆயுதத்தையும் தூக்கிக் கொண்டு உலகத்தினுடைய நாலா பரப்புகளிலும் விரைவாக பயணம் செய்து இன்றைய எல்லா நாடுகளையும் முஸ்லிம்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று இறை மறுப்பாளர்கள் பேசுவதினால் இதை தாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் நல்ல எண்ணம் தான், நல்ல எண்ணத்தில் அவர்கள் உணர வேண்டும், அவர்கள் மாற வேண்டும், அவர்களுக்கு மார்க்கம் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், தற்காப்புக்காக வேண்டி தவிர அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் செய்யவில்லை. இல்லை என் அன்பு சகோதரர்களே, இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் செய்தார்கள். முதல் நோக்கம் தற்காப்புக்காக வேண்டி எதிரிகளிடத்திலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்த மக்களையும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய நாட்டையும் பாதுகாப்பதற்காக வேண்டி யுத்தம் செய்தார்கள். இரண்டாவது ஒரு யுத்தம் செய்யப்பட்டது, முஸ்லிம்களாகிய நாங்கள் நேரடியாக குஃப்ரியத்தினுடைய பூமியில் போய் இறங்குவோம், முஸ்லிம்களாகிய நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம், அவர்களுக்கு நாங்கள் 3 நிபந்தனைகளை வைப்போம். இதுதான் ரோமில் இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது, இப்படித்தான் சொல்வதில் எந்த வெட்கமும் இல்லை. மனித நேயம் என்றெல்லாம், மனித நேயம், பாசம், நேசம், மனித உரிமைகள், பெண் உரிமைகள், இதுவெல்லாம் எங்கள் ரப்பு எங்களுக்கு எது சொல்லி கொடுத்தானோ அதுதான் எங்களுக்கு மனித உரிமைகள். எங்கள் ரப்பு எதை மனிதநேயம் என்று சொன்னானோ அதுதான் மனித உரிமைகள். எங்கள் ரப்பு எப்படி மனிதர்களோடு இணைந்து வாழச் சொன்னானோ அதுதான் மனிதர்களினுடைய இணைந்து வாழக்கூடிய முறை. இறை மறுப்பாளர்கள் இவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைப்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இஸ்லாத்திற்கு செய்யக்கூடிய அதிமுக்கியமான ஒரு துரோகமாக அமைந்துவிடும். இரண்டாவது ஒரு யுத்தம் என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் குஃப்ரியத்தினுடைய பூமியை போய் தட்டுவார்கள், இறை மறுப்பாளர்களினுடைய வாயிலை போய் தட்டுவார்கள், அவர்களுக்கு 3 நிபந்தனை வைப்பார்கள். ரிபா இப்னு ஆமிர் என்ற ஒரு நபித்தோழர், வரலாற்றில் மிக முக்கியமான, ரோமிற்குள் இஸ்லாம் நுழையும் பொழுது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வுகள். 3 நிபந்தனைகளை நாங்கள் வைப்போம். ஒரு நாட்டிற்கு நாங்கள் சென்றால், இங்கு முஸ்லிம்கள், உமர் ரலியல்லாஹு மதீனாவில் இருந்தார், உமர் ரலியல்லாஹு தான் மதீனாவில் இருந்து ரோமை நோக்கி முஸ்லிம்களினுடைய படை கிளம்பியது. ரோமர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, பாரசீகர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, ஹிந்து மன்னர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, நாங்கள் தான் அவர்களினுடைய வாயிலை நோக்கி சென்றோம். அதற்கு 3 விதமான நிபந்தனை. முதல் நிபந்தனை, இன்னா நஹ்னு நரிசுல் அர்ض ومن عليها وإلينا يرجعون ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. القرآن الله பதிவு செய்கிறார், ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி. இந்த பூமியில் ஆட்சி என்று ஒன்று நடக்க வேண்டுமேயானால், அப்படியெல்லாம் ஒரு சக்தி இருந்தால், இப்பொழுது முஸ்லிம்களினுடைய சூழல், இப்பொழுது முஸ்லிம்களினுடைய நிலைமைகள் எல்லாம் வாழ்வதற்கே கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வாழுகிறோம். ஆனால் யதார்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உலகம் ஒரு நாள் இதன் பக்கம் வந்துத்தான் ஆக வேண்டும். இப்படி ஒரு சூழலை உலகம் சந்திக்கத்தான் போகிறது. அதில் நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறோம், அல்லாஹ் அந்த காலத்தை எங்கள் மூலியமாகவோ எங்கள் தலைமுறை மூலியமாகவோ ஏதோ ஒரு சூழலில் அல்லாஹ் இந்த உலகத்தை அப்படி மாற்றுவார். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் அர்ض யரிசுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். இந்த பூமியினுடைய வாரிசுகள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் இந்த பூமி பரப்பினுடைய வாரிசுகள். இந்த பூமியை யார் ஆள வேண்டும்? அல்லாஹ்வை நம்பிய இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் ஆள வேண்டும். இந்த பூமியில்
அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டுமே கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, உயரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தையாக மட்டுமே இருக்க வேண்டும். அன்னகீமுத்தீன், இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டியது தீனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு இறை மறுப்பாளர்களினுடைய பூமிக்கு முஸ்லிம்கள் செல்வார்கள், நபித்தோழர்கள் செல்வார்கள். 3 நிபந்தனைகளை அவர்களுக்கு வைப்பார்கள். முதல் நிபந்தனை, நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், சத்திய கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள். மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில் இருந்து கொண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் அடைவாய், இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களினுடைய தீமையையும் உனது தலையை நீ சுமப்பாய் என்று அல்லாஹ்வின் தூதர் கடிதம் அனுப்பினார். அதுபோல படை வீரர்கள் செல்வார்கள். அவர்கள் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள். அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்து விட்டால் முஸ்லிம்கள் அந்த நிலத்தை அப்படி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு, இதற்கு பிறகு அல்லாஹ்வின் ஹுக்மின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பி விடுவார்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களாகிய நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம், நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம், நீங்கள் எங்களுக்கு ஜிஸியா கட்ட வேண்டும், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உங்களை யார் எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம், உங்களினுடைய உயிரும் உங்களினுடைய உடைமைகளும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உடைமைகளை போன்று, லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்தவர்களினுடைய சொத்தை போன்று பாதுகாக்கப்படும் என்று கூறுவார்கள். இந்த 2 விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள், எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும், இதற்கு பிறகு இந்த பூமியில் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்களோடு உரையாடுவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். பாதலாலே அன்பு சகோதரர்களே, யுத்தம் என்பது 2 நோக்கத்திற்காக வேண்டி, ஒன்று முஸ்லிம்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியும். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டால் அப்படி அந்த சாம்ராஜ்யத்தோடு முடிந்துவிட்டு போவதல்ல, அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து உலகத்தினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஸ்லாமிய நிலப்பரப்புகளாக மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்கினான்.